அனைவருக்கும் அன்பு வணக்கம். பதவி இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பதவியில் இருக்க அரசியல்வாதிகளில் எத்தனை பேருக்கு அந்த குணம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனால் ஒருத்தர்கிட்ட மட்டும் அந்த குணம் 100% அப்படியே இருக்கின்றதுன்ற நம்ம பார்க்குறோம். அவர் வேற யாரும் இல்லைங்க, எங்கள் அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் அவர்கள். அவர் மட்டும் இல்லை, அந்த காங்கிரஸ் கட்சியில் ஆதிக்கம் செலுத்துகின்ற அந்த ஒற்றை குடும்பம், அவங்கள பொறுத்த வரைக்கும் பதவி இல்லை அப்படின்றதெல்லாம் வேற விஷயம். அவங்களுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று தான், இந்தியா வளரக்கூடாது, ஒன்றும் இல்லாமல் போகணும் அப்படின்றதுல அவங்க எப்பவுமே ஒரே கருத்துடன் இருக்கின்றார்கள். இதை நான் மவுத்து புளித்ததோ மேங்கோ புளித்ததோன்னு சொல்லலை, ஆதாரத்தோடு நான் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அந்த குடும்பம் தான் அங்கே ஆதிக்கம் செலுத்துகின்றது அப்படின்னா என்ன சார் நம்புற மாதிரியா இருக்குது? பாருங்க, கட்சி தலைவர் பதவியை விட்டு அவர் ராஜினாமா செய்து விட்டார். அதுக்கப்புறமா ஜனநாயக முறைப்படி மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதை நீங்கள் இப்படி சொல்கிறீங்களான்னு கேட்கலாம். ரைட். கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருகின்றது, பாஜகவை தோற்கடித்து விட்டு. அப்போ யார் முதலமைச்சர் அப்படின்னும் போது சித்தராமையா அவர்கள், அதுக்கப்புறம் DK சிவகுமார் அவர்கள், 2 பேருக்கும் தான் போட்டி. அதுக்கப்புறம் சித்தராமையா அவர்கள் CM ஆகிறாரு. அப்போவே ஒரு பேச்சு எழுந்தது, 2.5 வருஷம் இவர், 2.5 வருஷம் அவர், இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டு அப்படின்னு. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியாது. ஆனால் இப்போது சிவகுமார் அவர்கள் CM ஆவாரா, ஏன்னா அவர் டெப்டி CM-ஆக இருக்கார் அப்படின்ற ஒரு பேச்சு எழுந்துள்ளது. நிறைய டெல்லிக்கு போகிறாங்க வராங்க என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க. இதில் முதலமைச்சர் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன், ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். காங்கிரஸ் கட்சி இண்டிவிஜுவல் பேஸ்டு கிடையாது, அதாவது தனிநபர்கள் இங்கு முக்கியம் கிடையாது, கட்சி தான் முக்கியம் அப்படின்ட்டுருக்கார். அப்படியே புல்லரிச்சு போச்சு. இதில் மல்லிகார்ஜுன கர்கே அவர் என்ன சொல்லியிருந்தார், இது பாருங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி மேலிடம் முடிவெடுக்கும் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காருங்க. இப்போ அங்கே CM என்ன சொல்லிக்கிறாரு, இந்த மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் ஒரு முடிவெடுப்பார், அதற்கு நாங்கள் கட்டுப்படுகின்றோம் அப்படின்னு. ஏங்க, தனிநபர் இங்கே முக்கியம் கிடையாது, கட்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கட்சி மேலிடம் ஒரு பொதுக்குழு இல்லை செயற்குழு இப்படி யாராவது கூடி முடிவெடுப்பாங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, கட்சி தலைவர் முடிவெடுப்பார் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, ராகுல் காந்தி அவர்கள் முடிவெடுப்பார் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன கட்சி தலைவரா? இப்போ இதுலேருந்து தெரியுதா அவங்களுக்கு, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைவர் பதவிக்கு யார் வேணா வரலாம் அந்த குடும்பத்துக்கு வெளியிலிருந்து. ஆனால் உண்மையான அதிகாரம் செல்வாக்கு அப்படின்றது அந்த குடும்பத்தில் இருக்க அந்த 1-2 பேர் கையில் மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. இந்த பதவி, செல்வாக்கு, அதிகாரம் அதெல்லாம் கட்சிக்குள்ள மட்டும்தான், மற்ற இடத்துல வராது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இப்போ அதுக்குள்ளேயே ஒரு குழப்பம் ஓடிட்டு இருக்கு. பிரியங்கா அவர்களை தலைவர் பதவிக்கு கொண்டு வரணும். ஏன்னா ராகுல் அவர்கள் 95 தோல்வியை சந்தித்து விட்டார். சச்சின் டெண்டுல்கர் 100 செஞ்சுரி போட்ட பிறகு ரிட்டையர் ஆனார். மேபி இன்னும் ஒரு 5 தோல்வி அவருக்கு பரிசாக கொடுத்தா அண்ணன் ராகுல் காந்தி ரிட்டையர் ஆவாரா அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் அவர் ரிட்டையர் ஆகிற மூடில் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் பிரைம் மினிஸ்டர் ஆகும் அப்படின்னு லாலு பிரசாத் யாதவோட அவர் ரொம்ப அதிகமாக நம்புகின்றார். அதனால தான் இந்த மாதிரி. ஆனாலும் கட்சி தலைமைக்கு புதுசாக ஒருத்தர் வரணும் அப்படின்னா மறுபடியும் அந்த குடும்பத்திலிருந்து தான். அந்த குடும்பத்தை விட்டு காங்கிரஸை பிரிக்கவே முடியாது. அண்டு காங்கிரஸோடைய அந்த அழிவு சரிவுன்றதை தடுக்கவே முடியாது. இது அவங்க யாரும் புரிஞ்சுக்கிட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ரைட், இப்போ மேட்டருக்கு வருவோம். நம்ம ராகுல் காந்தி அவர்கள் ஆஸ் யூஷுவல் வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிருக்கார். எதுக்காக போயிருக்கார் என்ன யாருக்கும் தெரியாது. இங்கே பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கின்றது. முக்கியமான மசோதாக்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் எதிர்க்கட்சி தலைவராக அவரை கருத்தை சொல்லணும். ஆனால் அதெல்லாம் கண்டுக்கல, அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டார். அங்கே போயிட்டு நிறைய பேசியிருக்காரு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்காரு. இந்தியா மீது புழுதி வாரி தூற்றி இருக்கின்றார். இதெல்லாம் மேலோட்டமாக பார்க்கும்போது சரி ரைட்டுங்க, அவரும் எத்தனை நாள் தான் PM ஆவறதுன்னு காத்துட்ருப்பாரு, அதனால் அந்த வெறுப்பில் ஏதோ பேசுகிறார் போலகுது அப்படின்னு தோணலாம். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த டீகோடிங்னு சொல்லுவாங்கள்ல, அதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ணன் சொல்கிறாரு, மேனுஃபேக்சரிங் இதுதான் எந்த ஒரு நாட்டுக்கும் முக்கியம். கரெக்ட், இதை நான் ஒத்துக்கிறேன். கூடவே என்ன சொல்கிறாரு, இந்த பாஜக அரசாங்கம் அந்த மேனுஃபேக்சரிங் அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி இப்படிலாம் இருக்குது. நாங்கள் இங்கே ஜெர்மனியில் பார்க்க போகிறோம். இங்கே ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ், என்டர்பிரைசஸ் இதெல்லாம் எப்படி செயல்படுகின்றது அப்படின்றத பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, இதெல்லாம் பார்த்து இங்கே இந்தியாவில் இந்த மாதிரி தொழில் தொடங்குவதற்கு ஏதாவது பண்ணுவாரா? அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்ற, காங்கிரஸ் கூட்டணியில் ஆட்சியில் இருக்கின்ற மாநிலங்களில் ஏதாவது பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா, அடுத்தது பொட்டாரு பாருங்க ஒரு போடு, அக்ரிகல்ச்சரில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும், அதை எப்படி மற்ற விஷயங்களோடு இன்டகிரேட் பண்ணுறது, இதை பற்றி நாங்கள் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, சீனா இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப் அப்படின்னா அது சீனா தான்.
ஆனால் அந்த நாடும் ஒரு காலத்தில் ப்ரிடாமினன்ட்லி அக்ரேரியன் எக்கானமியாக இருந்தது. எந்த ஒரு நாடும் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை சார்ந்து மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இதுதான் வந்து காலங்காலமாக இருந்து வந்த ஒரு விஷயம். வளர்ச்சி அடைகின்றது அப்படின்னும் போது தொழில்துறை அதுதான் வந்து அதிகமாக வேகமாக பங்கெடுக்கும். இதுக்கு அர்த்தம் வந்து விவசாயத்தை இழுத்து மூடிட்டு தொழில்துறை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த ப்ரொடக்டிவிட்டி, அந்த ஜிடிபி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் அக்ரிகல்ச்சருடைய ஷேர், அக்ரிகல்ச்சர் மட்டுமே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது 100% இருக்கும். நீங்கள் மேனுஃபேக்சரிங் கொண்டு வர வர அப்போது அந்த டோட்டல் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அக்ரிகல்ச்சருடைய ஜிடிபின்றது அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிரும். இதுதான் விஷயம். இன்றைக்கி சீனா வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார் தான் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது. இங்கே மேனுஃபேக்சரிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த மாதிரி 3-4 பேர்கிட்டே அந்த ஆலிகார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்ககிட்டயே லைக் அம்பானி அதானி அதையும் சொல்லிட்டார் அவர். இவங்ககிட்டயே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் வந்து முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு, மேனுஃபேக்சரிங்கில் நாங்கள் ஏதோ கொண்டு வர போகிறோம்னு சொல்லாமல் இவர் பாட்டுக்கு அக்ரிகல்ச்சரில் ஜாப் கிரியேட் பண்ண போகிறோம்ன்றாரு. என்ன பண்ணுவார்? இப்போது 1 ஏக்கர் நிலம் வச்சுன்னுக்கிறாங்க, அதில் வந்து 10 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் நாங்கள் இனிமேல் 40 பேர் வேலை செய்கிறதுக்கு ஏதாவது வழி செய்வோம். அப்போ தான் அக்ரிகல்ச்சரில் ஜாப் கிரியேஷன் உண்டாகும். இல்லாட்டா நாங்கள் எக்ஸ்ட்ராவாக நிலத்தை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஏதாவது சொல்ல போகிறாரா? இன்றைக்கி உலகமெங்கிலும், ஏன் இந்தியாவிலையும் தமிழகத்திலையும் கூட இந்த மெக்கனைஸ்டு அக்ரிகல்ச்சர் அப்படின்றது தான் வந்து அதிகமாகி கொண்டு வருகின்றது. காரணம் என்னன்னா, இவங்க இன்னைக்கு கொடி பிடிச்சிட்டு இருக்காங்களே இந்த 100 நாள் வேலை திட்டம், இது வந்த பிறகு அந்த நிலம் வச்சிருக்கவங்களுடைய கஷ்டம் என்ன அப்படின்ட்டு விவசாயிகள் சங்க தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இந்த விவசாய கூலி அப்படின்றது கண்ணாபின்னான் ஆயிடுதுங்க, கட்டுப்படி ஆகலை. அப்போ என்ன ஆகும்? உழவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மெஞ்சாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஆகுது. அப்போது இந்த கூலி கட்டுப்படி ஆகாமல் அவங்க வந்து இயந்திர விவசாயத்துக்கு தள்ளப்படுகின்றனர். நேச்சுரலி அப்போ ஜாப் கிரியேஷன் அப்படின்றது குறையும். இதில் நாங்கள் ஜாபை கிரியேட் பண்ணுவோம் அக்ரிகல்ச்சர் செக்டாரில் அப்படின்னா என்ன பண்ணுவார் இவர்? சரி, அடுத்தது சொல்கிறாரு, இந்த அம்பானி அதானி இவங்கள்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறது கிடையாது, தே ஆர் ஒன்லி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இந்த ரிலையன்ஸ் நிறுவனம் இதே காங்கிரஸ் கட்சியிலையும் சரி புள்ளி கூட்டணியிலையும் சரி அவங்க சொல்லியிருந்தாங்க, பாருங்க ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் வாங்குறதுனால கொள்ளை லாபத்தை அனுபவிக்கின்றார்கள் ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி மேனுஃபேக்சரிங் கிடையாதா, ட்ரேடிங்கா? கூடவே இன்னொன்று சொன்னார், இவங்கெல்லாம் வந்து சீனாலேருந்து ப்ராடக்ட்ஸை வாங்கி அதை இங்கே விற்கிறாங்க, தே ஆர் ஒன்லி ட்ரேடிங், தே ஆர் நாட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு ஒரு பொன்மொழியை உதிர்த்திருக்கின்றார் அண்ணன் ராகுல் அவர்கள். மேனுஃபேக்சரிங்னா அவருக்கு என்னன்னு தெரியுமா? முதல்ல எப்படி உருளைக்கிழங்கு இந்த பக்கம் ஒரு மிஷினில் போட்டால் அந்த பக்கம் தங்கமாக வரா மாதிரி அப்படின்னு நினச்சின்னுக்கிறாரா? அக்ரிகல்ச்சர், மேனுஃபேக்சரிங் இதெல்லாம். அடுத்தது அதானி போர்ட்ஸ் இருக்குது, அதானி ஏர்போர்ட் இருக்குது, அதானி சிமெண்ட் இருக்குது, அதானி அந்த எண்ணெய் வித்துக்கள் தயாரிக்கிறது இருக்குது. இந்த மாதிரி ஏராளமான நிறுவனங்களை வச்சுருக்கார் அதானி. இது எப்படி வெறும் ட்ரேடிங்கா? இப்போது ரிலையன்ஸ் விஷயம் எடுத்துக்கினா கூட ரஷ்யாலேருந்து தானே ஆயில் வாங்கி இங்கே லாபம் பார்த்தாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. அப்புறம் சீனாலேருந்து வாங்கி விற்கிறாங்க, தே ஆர் ஒன்லி ட்ரேடிங், தே ஆர் நாட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்கிறீங்களே. எப்படி இங்கே இருக்கவங்கள முட்டாள்னு நினச்சது போக ஜெர்மனியில் இருக்கவங்களும் வடிகட்டின முட்டாள் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? மறுபடியும் நான் இதை தான் சொல்லுவேன், யார் ஒருவன் தன்னை தவிர மற்றவங்கெல்லாம் முட்டாளுன்னு நினைக்கிறானோ அவன் தான் வடிகட்டின முட்டாளாக இருப்பான். அடுத்தது ஒரு பொன்மொழி சொன்னார் அண்ணன், அதாவது இந்த ஜிஎஸ்டி இருக்குது பாருங்கள், இது வந்து ப்ரோ கன்சியூமராக இருக்கின்றது, இதை நாங்கள் வந்து ப்ரோ ப்ரொடியூசராக மாற்றுவோம் அப்படின்னு. இதில் தான் வந்து அந்த டீகோடிங் ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். இது நாள் வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்க, கப்பர் சிங் டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நீங்கள் ஜிஎஸ்டி அப்படின்ற பேரில் வந்து பொதுமக்கள் அப்படியே நீங்கள் கசக்கி பிழியறீங்க, இப்படிலாம் வரி போடுறீங்களே அப்படின்னு. காங்கிரஸ் ஆட்சியில் வரியே கிடையாது. சொல்லப்போனால் அந்த ஸ்டேட்டு டேக்ஸு, சென்ட்ரல் டேக்ஸு, அந்த சிஎஸ்டி, அதுக்கப்புறம் ஆக்ட்ராயி, சர்வீஸ் டேக்ஸு, அப்படி இப்படின்னு கண்ணாபின்னான்னு இருந்தது. ஏராளமான பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வந்த பிறகு அந்த வரி குறைந்திருக்கின்றது. இதுதான் உண்மை. என்னவோ காங்கிரஸ் ஆட்சியில் வரியே இல்லாத மாதிரியும் இங்கே ஜிஎஸ்டி வந்த பிறகு தான் இந்தியாவில் எல்லாரும் வரி கட்டுற மாதிரியும் ஒரு நெரேட்டிவை இவங்களும் கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி மண்டையை உடச்சிக்கினாங்க. சரி, அப்போ அது வரைக்கும் மக்களை கசக்கி பிடிக்கின்றது இந்த வரி அப்படின்னு இங்கே சொன்ன இதே ராகுல் ஜெர்மனியில் போயிட்டு யூரோப்பில் உட்காந்துக்கின்னு இந்த ஜிஎஸ்டின்றது ப்ரோ கன்சியூமர், அதாவது பொதுமக்களுக்கு சாதகமாக இருக்கின்றது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என் கையில் பதவியை கொடுத்தா அதான் அர்த்தம், நாங்கள் வந்து இதை ப்ரோ ப்ரொடியூசர், எப்படி உற்பத்தியாளர்களுக்கு சாதகமாக மாற்றுவோம். அந்த உற்பத்தியாளர்கள்ன்றது யாரு? சிறு குறு நடுத்தரலேருந்து பெரு முதலாளிகள் வரைக்கும் தான் அந்த ப்ரொடியூசர் அப்படின்றது. ஏன்னா
இன்னைக்கு வந்து நீங்கள் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அப்படின்னா கழுவி கழுவி ஊற்றினுக்கிறாங்க. ஆனால் அது இல்லாமல் யாரும் இங்கே வந்து சர்வைவ் ஆக முடியாது. இப்படி சொல்கிறவங்க தான் அரசியல்வாதிகளை ஏராளமான கார்ப்பரேட் நிறுவனங்களை நடத்தி வருகின்றார்கள். இன்னைக்கு சகாவு பினராயி விஜயன் இவங்கெல்லாம் கம்யூனிஸ்டுகள், அவங்களுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் ஆகாது. ஆனால் அவங்க வாரிசுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. ஒன்று சகாவுக்களுடைய வாரிசுகள்லாம் கார்ப்பரேட் நிறுவனத்தை நடத்துவாங்க, இல்லை கார்ப்பரேட் நிறுவனத்தில் போய் வேலை செய்வாங்க. ஏங்க கார்ப்பரேட்டு தான் உங்களுக்கு ஆகாத அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இதே வந்து நாங்கள் புதுசாக அந்த டெக் பார்க்கு இந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ணுறாங்க, அங்கே வந்து அவங்க சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பது கார்ப்பரேட் நிறுவனங்களை தான். எப்படி சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு தான் அங்கே கூப்பிட்டு அந்த டெக் பார்க்கில் வேலை கொடுக்குறாங்களா, இல்லை இடம் கொடுக்குறாங்களா? இவ்வளோ ஏங்க நம்ம ஊரில் டோலர்கள் அவங்களே நிதி திரட்டி ஒரு கட்டடம் கட்டி அதில் வந்து அந்த பெரிய நிறுவனங்களுக்கு தான் வாடகை கொடுத்துக்கிறாங்களே தவிர இந்த சிறு குறு ஏழை எளிய விளிம்பு நிலையில் இருக்க தொழிலாளர்கள் அவங்களுக்கு வாடகைக்கு உள்ள அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது அண்ணன் ராகுலுடைய வார்த்தையிலேருந்து தெரியுது இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது பொதுமக்களுக்கு, கன்சியூமர் வாங்குபவர்களுக்கு சாதகமாக இருக்கின்றது, உற்பத்தியாளர்களுக்கு இல்லைன்னு. ஆனால் இவர் சொல்றாரு உற்பத்தியாளர்களுக்கு சாதகமாக இந்த ஜிஎஸ்டியை நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு. இதனுடைய குறியீடு என்ன அப்படின்னா, இந்த மணிசங்கர் ஐயர்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, பாகிஸ்தானில் போய் பிச்சை கேட்டார், ஞாபகம் இருக்கா? எப்படியாவது மோடி பதவிக்கு வராமல் தடுத்துருங்க அப்படின்னு ஓப்பனாக ஒரு டெலிவிஷன் டிபேட்டில் உக்காந்திங்கன்னு பிச்சை கேட்காத குறையா நம்முடைய எதிரி நாட்டில் போயிட்டு கையேந்திட்டு வந்தார் மணிசங்கர் ஐயர். அந்த மாதிரி ஜெர்மனியில் இவர் சொல்கிறார், இதை பாருங்க, நான் வந்து ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னால் ஜிஎஸ்டியை இந்த மாதிரி மாற்றுவேன். எதுக்குங்க ஜெர்மனியில் சொல்லணும் அப்படின்னா, பொதுவாகவே இன்னைக்கு இருக்கின்ற எல்லா ஐரோப்பிய நாடுகளும் இந்த கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்கிற முதலாளித்துவ நாடுகள். அப்போ அங்கே இருக்க முதலாளிகள்லாம் ஓ ரைட்டு, அப்போ இப்போ நம்ம அங்கே போயிட்டு ஏதாவது தொழில் ஆரம்பித்தோம் அப்படின்னா நாம் உற்பத்தியாளர்கள், நமக்கு அது சாதகமாக இருக்காது, வாங்குகிற மக்களுக்கு தான் சாதகமாக இருக்கும், அதனால் இப்போ நம்ம அங்கே போக வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவெடுப்பாங்க. நம்பர் 1, ஏற்கனவே யூரோப்பியன் யூனியனோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போது அதை கெடுக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒன்று சொல்லிக்கிறார், நீங்கள் அங்கே வந்துடாதீங்கோ, வந்து தொழில் தொடங்கிறாதீங்க, தொடங்கினா உங்களுக்கு லாபமே வராது, ஜனங்களுக்கு தான் லாபம், உங்களுக்கு ஒன்றுமே வராது அப்படின்னு அவங்கள மறைமுகமாக ஒரு எச்சரிக்கை வைத்திருக்கின்றார். அடுத்தது, எப்படியாவது நீங்கள் என்ன பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டீங்கன்னா உங்களை மாதிரி பெரும் முதலாளிகள், உற்பத்தியாளர்கள், உங்களுக்கு சாதகமாக நான் இந்த வரி அமைப்பை மாற்றுகிறேன். இத்தோட நிறுத்திக்கல. அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு, இந்தியாவில் வந்து இவங்களுடைய விஷன் வேற, எங்களுடைய விஷன் வேற, ஜனங்கள்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்க போகிறாங்க அப்படின்னு. இதை எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, துக்ளக் ஷோ அவர்களுடைய இந்த முகமது பின் துக்ளக் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து ஒரு சீனில் சொல்வார், பத்தூத்தா நல்லவன், அவனை கல்லால் அடித்து விடாதீர்கள் அப்படின்வார். உடனே எல்லாரும் சேர்ந்து கல்லால் அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி மக்கள் ஒருத்தர் அடிச்சுப்பாங்க அப்படின்னா, நீ என்ன இருக்கீங்க, ஏதாவது பண்ணுங்க, சோஷியல் மீடியாவில் உங்களுடைய அந்த ஸ்பை ஏஜென்சிஸு இல்லை வந்து அந்த பெய்டு ஏஜென்சிஸு அதை வச்சு ஏதாவது கலவரத்தை உண்டாக்குங்க, இங்கே மக்கள் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கணும், சும்மா இருக்கிறத பார்த்தா எங்களால் தாங்க முடியல, ஏதாவது நடந்துக்கினே இருக்கணும், அப்போ தான் எப்படியாவது நாங்கள் ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு மறுபடியும் அவங்க கிட்ட பிச்சை கேட்கறதா தான் நான் பார்க்குறேன். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது எத்தனை கலவரங்கள் நடந்திருக்கின்றன, இப்போ அதாவது நம்ம கேள்விப்படுறோமா? அப்படியே எங்கேயாவது 1-2 நடந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எவ்வளவு பெரிய கலவரங்கள் நடந்தது அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் போல இருக்கு. கலவரங்கள் நடந்துக்கினே இருந்தால் தான் மக்கள் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கினே யாரும் ஒத்துமையாக இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் நீடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நாம் ஜென்மத்துக்கும் ஆட்சிக்கே வர முடியாது அப்படின்றத அவருக்கு புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது சரி, வெள்ளைக்காரன் ஆரம்பித்த கட்சி, வெள்ளைக்காரன் வந்து நம்மளை இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படின்றத தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். அப்போது அந்த கட்சியில் இருக்கவங்க மட்டும் வேறு என்ன மாதிரியான டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, அதைத்தான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் வந்து ராகுல் காந்தி அவர்கள் அங்கே பேசியதோடைய முக்கியமான உட்கருத்தாக நான் பார்க்குறேன். எந்த அளவுக்கு இந்தியா மீதும் இந்திய மக்கள் மீதும் வெறுப்பு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரிலாம் அவர் பேசிட்டு வருவார். ஜனநாயகமே இல்லை, அரசியல் சட்டத்தை வந்து அப்படியே ஒன்றும் இல்லாமல் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு. இன்றைக்கு 50 வருடங்களுக்கு முன்னாடி இவங்களுடைய கட்சியிலிருந்து இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சியை கொண்டு வந்து த ரைட் டு லைஃப்னு சொல்லுவாங்கள்ல, அதுவே கிடையாது அப்படின்னு சொன்னது தான் காங்கிரஸ் ஆட்சி. இதுதான் அரசியல் சட்டத்தை ஒட்டுமொத்தமாக சஸ்பெண்ட் பண்ணி ஒன்றும் இல்லாமல் பண்ணது. இவர் சொல்கிறாரு அரசியல் சட்டத்தை நசுக்க பார்க்கிறார் மோடி அப்படின்னு.
அரசியல் சட்டம் இன்னைக்கு உயிர் துடிப்போடு இருக்கின்றது, சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகின்றது அப்படின்றதுனால தான் இவரை மாதிரி வெளிநாட்டிலையும் சரி உள்நாட்டிலையும் சரி ஆளாளுக்கு ஏதோ பேசிட்டு இருக்க முடியுது. இதே கர்நாடகத்தில் இந்த ஹேட் ஸ்பீச் பில் அப்படின்னு ஒன்று மசோதா கொண்டு வந்திருக்காங்க. அந்த மசோதா மட்டும் சட்டமாக நிறைவேறினால் யாரும் எதுவும் பேசவே முடியாது. அதனால தான் நான் கொஞ்சம் நேரம் சைலண்டாக இருந்தேன். இப்போ இதே மாதிரி சட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தா காங்கிரஸ் கட்சி ஆதரிக்குமா? பாஜக செய்யணும். விளக்கண்ணையா இருக்காங்க. அவங்க என்ன மசோதா கொண்டு வந்திருக்காங்களோ அப்படியே அதை வேர்ட் டு வேர்ட் காப்பி பண்ணி, ரைட்டுங்க, ஒரு மாநிலத்தை கொண்டு வந்திருக்காங்க, நாங்கள் மத்தியில் கொண்டு வரோம், இதுக்கு காங்கிரஸ் கட்சி முழு ஆதரவு கொடுக்க வேண்டும், ஏன்னா நீங்கள் ஆட்சி புரிகின்ற ஸ்டேட்டில் கொண்டு வந்துக்கிறீங்களே, அப்போ நாங்களும் கொண்டு வருவோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு செக் வைக்கணும். சரி, மத்தியில் கொண்டு வராட்டாலும் வேற ஒரு மாநிலத்தில், குறிப்பாக பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் அப்படின்னு இருக்க ஒரு மாநிலத்தில் அங்கே இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நீ ரொம்ப யோக்கியமா, உங்கள் மாநிலத்தில் என்ன சட்டத்தை நீங்கள் கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அதே தான் அப்படியே நாங்கள் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம், இதை எப்படி எதிர்க்கிறீங்க அப்படின்னு பதிலுக்கு பதில் கேள்வி கேட்கணும். இதெல்லாம் இவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. இவர் சொல்கிறாரு பாஜகவுக்கு அரசியல் சட்டத்தின் மீது மதிப்பில்லை அப்படின்னு. இவங்களுக்கு எதன் மீதும் மதிப்பு கிடையாது. காங்கிரஸ் கட்சியில் பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு ஜனநாயகத்தின் மீது மதிப்பு கிடையாது, அரசியல் சட்டத்தின் மீது மதிப்பு கிடையாது. அதோ இன்றைக்கும் இப்போ ஆள் அழகு கேஸ் போடுறேன் அப்படின்னு சுற்றிட்டு இருக்காங்க. என்னன்னா, சோனியா அம்மையார் அவர்கள் அவங்க இந்திய குடியுரிமை வாங்கினது, கல்யாணம் ஆகி இங்கே இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து தான் அவங்க இந்திய குடியுரிமையை வாங்குறாங்க. அது ஞாபகம் வச்சுக்கணும். அந்த சம்பவம் கூட நான் எங்கேயோ படித்தேன். அதாவது இந்திரா காந்தி அவர்கள் எதுக்கு எடுத்தாலும் இது சிஐஏ சதி, வெளிநாட்டு சதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ராஜ் நாராயணன் அவர்கள் நினைக்கிறேன், அவர் தான் சொன்னாரா, வெளிநாட்டு சதின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனால் பிரதமர் வீட்லேயே ஒரு வெளிநாட்டவர் இருக்காரு அப்படின்னு சொல்லப்போ அவங்களுக்கே முதல்ல புரியல. அப்புறமா தான் பார்த்தா இவங்க குடியுரிமை வாங்கலை, அதுக்கப்புறமா போய் குடியுரிமை வாங்கினாங்க அப்படின்னு அந்த சம்பவத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள். இப்போ பாஜகவில் சில பேர் என்ன ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, குடியுரிமை வாங்குறதுக்கு முன்னாடியே இவங்க ஓட்டர் லிஸ்ட்டில் இவங்க பேரை சேர்த்து போட்டாங்க அப்படின்னு அது ஏதோ சம் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீட்டுறாங்க. அந்த பீரியடுக்கு ஓட்டர் லிஸ்ட்லாம் எங்கே கிடைச்சிதுன்னு தெரில, சம் அலகேஷன்ஸ் இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஒரு அமைப்பின் மீதும் நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சி, குடும்பத்தின் ஆட்சி, அதுதான் காங்கிரஸ். எமர்ஜென்சி காலகட்டத்தில் இவர்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவங்க மறுபடியும் பதவிக்கு வந்த பிறகு சீஃப் ஜஸ்டிஸாக வர வேண்டியவர் ஒருத்தரை ஓவர்லுக் பண்ணி அவருக்கு கீழே இருந்த ஜூனியரை பதவிக்கு கொண்டு வந்தவங்க தான் இந்திரா காந்தி அம்மையார். இவங்க சொல்கிறாங்க ஜுடிஷியரியை யாரும் மதிக்கிறது இல்லை அப்படின்னு. எலெக்ஷன் கமிஷனர் இதை பார்த்தீங்களா, சீஃப் ஜஸ்டிஸு, அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர், இவங்க 3 பேரும் தான் சேர்ந்து தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் பாஜக அந்த சட்டத்தையே மாற்றிவிட்டது அப்படின்னு. ஆனால் யாரை விளக்கணும்னு நினச்சின்னுக்கிறாங்கன்னு தெரியல. இந்த நடைமுறை எப்போ வந்தது? காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த வரைக்கும் அந்த மாதிரி எதிர்க்கட்சி தலைவர், சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்களா நியமிப்பாங்க. சொல்லப்போனால் அப்போ பத்திரிகையில் செய்தி என்னென்னா, இது மாதிரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை சோனியா காந்தி நியமித்தார் அப்படின்னு. அவங்க என்ன பதவியில் இருந்தாங்க? அவங்க நியமித்தார்னு பெருமையாக பத்திரிகைகள்லாம் போட்ட காலம் அது. அதுக்கப்புறமா இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போயிட்டு டில் சச் டைம் கவர்மெண்ட் இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் டெவலப் பண்ணுற வரைக்கும் சீஃப் ஜஸ்டிஸ், ஆப்போசிஷன் லீடர், பிரைம் மினிஸ்டர் இப்படின்னு சொன்னாங்க கோர்ட்டு தீர்ப்பில். கவர்மெண்ட்டில் கோர்ட்டு டைரக்ஷன் படி ரைட்டுங்க இதாங்க ப்ரொசீஜரு அப்படின்ட்டு ஒரு வழிமுறையை கொண்டு வந்துட்டாங்க. இப்போவும் எதிர்க்கட்சி தலைவர் அந்த பேனலில் இருக்கார். சமீபத்தில் ஒரு பேட்டியில் பார்த்தேன், அந்த மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டுபாகூர் விட்டுக்கின்னு, ஒரு கட்சி ஜெயிச்சா டான்ஸ் ஆடிக்கின்னு லட்டு தின்னுக்கின்னு, இன்னொரு கட்சி ஜெயிச்சா சோகமாக இருப்பார் இல்லையா, அண்ணன் ராஜீவ் சர்தேசாய். அவர் நம்ம மத்திய மந்திரி கிரண் ரிஜிஜு அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறார். அப்போ சொல்கிறார், என்னங்க நீங்கள் எதிர்கட்சிகளை கூப்பிட்டு பேசுகிறதே கிடையாது, அவங்க சொல்கிறத கேட்குறதே கிடையாது அப்படின்போது அவர் ரொம்ப அழகாக பதில் சொன்னார். எந்த உலகத்தில் இருக்கீங்க நீங்கள்? மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஆட்சி அமைக்க அனுப்பியிருக்கின்றார்கள், நாங்கள் ஆட்சி செய்து கொண்டு வருகின்றோம். இவங்க தொடர்ந்து தோத்துக்கினே வராங்க. எதிர்கட்சிகள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம், ஆனால் அவங்க சொல்கிறது தான் நடக்கணும் அப்படின்னா ஜெயிச்சு ஆட்சிக்கு வாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடத்திட்டு போங்க. அதுக்கு வக்கு இல்லை அப்படின்னும் போது, இல்லை நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சி சொல்கிறத கேட்டு தான் செய்யணும் அப்படின்றது என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமான மென்டாலிட்டி இல்லையா? இதுதான் நான் அடிக்கடி சொல்கிறது. இந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா இளைஞர் அணி, மகளிர் அணி, விவசாயி அணி, வழக்கறிஞர் அணி அப்படின்னு நிறைய இருக்கா மாதிரி பத்திரிகையாளர் அணி அப்படின்னு ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க.
நான் வந்து சொம்பு, குண்டா, அண்டா அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் பத்திரிகையாளர்னு சொல்ல முடியும்? இப்படி இந்தியா மீது அடிப்படையிலேயே வெறுப்போடு இருக்கின்ற ஒருத்தர், இவர்கிட்டலாம் வந்து நம்ம பதவியை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம நாடு என்ன ஆகும் அப்படின்றத நாம் எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பார்க்கணும். அப்படி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் சீக்கிரமே காங்கிரஸ் கட்சி வந்து சீனாவில் இல்லை டர்க்கியில் இந்த மாதிரி எங்கேயாதான் வந்து அரசியல் பண்ண முடியுமே தவிர இந்தியாவில் பண்ண முடியாது. மீண்டும் அடுத்து ஒரு சந்திப்போம். வணக்கம்.